தருக்கர்களின் கொட்டங்களுக்கு தாடி வைத்த எரிமலை, இதயம் உருகும் மலை, ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியாரை போற்றுகிறேன். திராவிட பொன்னாட்டின் சிற்பி, செந்தமிழ் நாடு கண்ட மேதை, ஈரோடு வைத்த நெருப்பு, இனமானம் கற்றுத்தந்த சிறப்பு, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை வணங்குகிறேன். 1000 யுகங்கள் போகும், அருந்தமிழ் கலைஞர் போல் வருவதில்லை. அண்டத்தில் ஆதவன்கள் கோடி உண்டு, அறிவாலய சூரியன் போல் ஒளிர்வதில்லை. அகிலத்தில் எத்தனை நீதியுண்டு, அவையெல்லாம் நெஞ்சுக்கு நீதியாமோ. அடைகாக்கும் தாய்மடி மண்ணில் உண்டு, ஆரூர் தலைவர் போல் அன்னை இல்லை. முத்தமிழறிஞர் திசை நோக்கி வணங்குகிறேன். மீசைக்காத வயதில் கழக கொடி ஏந்தியவர், மிசா என்னும் கொடிய நெருப்பாற்றில் நீந்தியவர், ஒலிகள் சிந்தி சிகரம் ஏறியவர், பெரியார் அண்ணா கலைஞர் சேர்ந்ததொரு தத்துவமாய் மாறி தேசங்கள் போற்றும் திராவிட மாடல் நாயகர், மிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பணிந்து வணங்குகிறேன். உதயநிதி தமிழர்தம் இதயநிதி, கடகத்தை தாங்கும் காலநதி, கால் கொண்டு நடக்கும் கருணாநிதி, துணை முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் நல்வாழ்வுத்துறையை பதில் உரைக்கிற இந்த வாய்ப்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 5ஆம் முறையாக வழங்கப்பட்டிருமைக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவிக்கிறேன். தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருந்தாலும் அனைத்து மாநிலங்களையும் கடந்து மிகப்பெரிய அளவிலான கட்டமைப்பை பெற்றிருக்கிறது. 8713 துணை சுகாதார நிலையங்கள், 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 500 வாழ்வு மையங்கள், 37 மாவட்ட அரசு மருத்துவம், 37 வட்டார அரசு மாவட்ட அரசு மருத்துவமனைகள், 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 22 இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதிகள், மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய மருத்துவமனைகள், பல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள், 2 பன்னோக்கு மருத்துவமனைகள் என்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது. 11,876 மருத்துவ கட்டமைப்புகளை உள்ளடக்கிய ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ் என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. உலக சுகாதார மையம் என்று சொல்லப்படுகிற உலக சுகாதார மையம் 1000 பேருக்கு மருத்துவர்கள் விகிதாச்சாரத்தை அண்மையில் வெளியிட்டது. அமெரிக்காவை பொறுத்தவரை 1000ற்கு 3.6, இங்கிலாந்தை பொறுத்தவரை 3.3, கனடாவை பொறுத்தவரை 2.8, இந்தியாவை பொறுத்தவரை 1.2, தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1000ற்கு 4 என்கின்ற மருத்துவர் கட்டமைப்பும் உலக மிகப்பெரிய நாடு. பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. உலக அளவில் பெரிய நாடுகளுக்கு சவால் விடுகிற அளவுக்கான மருத்துவர் கட்டமைப்பையும் பெற்றிருக்கிறது, மருத்துவ கட்டமைப்பையும் பெற்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு அரசு எண்ணிக்கை 6% உயர்ந்திருக்கிறது. 1%, 2%,
புறநோயாளிகளின் எண்ணிக்கை 56% உயர்ந்திருக்கிறது. பொறுப்பேற்பதற்கு முன்னால் அரசு மருத்துவமனையில் தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை 8,000 to 9,000 பேர், இன்றைக்கு 17,000 to 18,000 பேர். இப்படி ஒவ்வொரு மருத்துவமனையும், மதுரை ராஜாஜி மருத்துவமனையாக இருந்தாலும், திருச்சி கியாப்பே விஸ்வநாதம் இருந்தாலும், கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும், சேலம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும் 2 மடங்கு 3 மடங்கு என்கின்ற வகையில் புறநோயாளிகளின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது. 56% புறநோயாளி எண்ணிக்கை கடந்த 4 ஆண்டுகளில் மூலம் இனிமேல் ஒட்டுமொத்த தமிழர்களும் அரசு மருத்துவ சேவையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பது இந்த சதவிகிதத்தின் மூலம் நமக்கு புலனாகிறது. அதேபோல் உள்நோயாளிகள் என்கின்ற வகையில் 43% உயர்ந்திருக்கிறது. உள்நோய் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுடைய எண்ணிக்கை 43% அதிகரித்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றது இன்றைக்கு இந்த மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த விதம், ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் 34 கோடி ரூபாய் செலவிலான அந்த மருத்துவ உபகரணம், பிளாட் பேனல் DSA, டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி, ஓல்மியம் லேசர், மைக்ரோஸ்கோப் போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் உபயோகிக்கிறது. நான் இந்த செய்ய விரும்புவது, நான் ஏற்கனவே இந்த மருத்துவ உபகரணங்கள் இந்தியாவில் இருக்கிற 36 மாநில மருத்துவமனைகள் நடத்துகிற நிர்வாகத்திலும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மாண்புமிகு தமிழ்நாடு அதிநவீன மருத்துவ உபகரணங்களை, ஏராளமான மருத்துவ உபகரணங்கள் 99,668 உபகரணங்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு புதிதாய் இன்றைக்கு வாங்கி தந்ததன் விளைவு சிடி, MRI போன்ற பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் 99,600 வாங்கி தந்து அதற்காக செலவிட்டிருக்கிற தொகை 1,089 கோடியே 14 லட்சம் செலவில் கூடுதலாக வாங்கி தந்ததன் விளைவு இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைகள் என்றால் 61% சிகிச்சைகள் உயர்ந்திருக்கிறது. யாரும் கூட கேட்கக்கூடும், 56% புறநோயாளிகள் உயர்ந்திருக்கிறார்கள், 43% உள்நோயாளிகள் உயர்ந்திருக்கிறார்கள், 61% அறுவை சிகிச்சைகள் உயர்ந்திருக்கிறது. அப்படியானால் தமிழகத்தில் நோயின் தன்மை கூடியிருக்கிறதா என்று யாரும் கேட்கக்கூடும். இல்லை, ஒட்டுமொத்த பேரும் தமிழக அரசின் மருத்துவ சேவையை நம்ப அரசு மருத்துவ தொடங்கி இருக்கிறார்கள். அரசு மருத்துவர்கள் மிக சிறந்த சேவையை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அதன் விளைவு கட்டமைப்பும் உயர்ந்திருக்கிறது. மருத்துவர் கட்டமைப்பும் உயர்ந்த காரணத்தினால் இந்த அளவுக்கான சதவிகிதம் என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. வகுப்பினர், மத்திய வருவாய் ரக வகுப்பு, இவர்களெல்லாம் கடந்த அரசு மருத்துவமனைக்கு ஏற்கனவே காலங்களில் 20% மட்டுமே உயர் ரக வருவாயினர், மத்திய பிரிவினர் அரசு வந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது 40% உயர்ந்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், ஏற்கனவே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பேவார்டு என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதி ஒரு இடத்தில் இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு வழிகாட்டுதலோடு இன்றைக்கு கட்டண படுக்கை தொகுதி என்பது 22 இடங்களில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பேசியவர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு அர்ஜுனன் போன்றவர்கள் எல்லாம் பேசும்போது சொன்னார், இதையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று அடுக்கிக் கொண்டே வந்தார். மகிழ்ச்சி தான். ஒன்றே ஒன்று சொல்லாமல் விட்டார், மருத்துவத்துறையே உருவாக்கியது நாங்கள் தான் என்று சொல்லாமல் விட்டார். அதுவரை மகிழ்ச்சி.
கடந்த கால ஆட்சியில் இதுவரை மருத்துவ உருவானதற்கு பிறகு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் என்று தமிழ்நாட்டின் மருத்துவமனைகளில் இருந்தது சிடி ஸ்கேன் என்பது மிக முக்கியமான கருவி. இப்போது இருப்பது தமிழ்நாடு மருத்துவமனைகளில் 135 இடங்களில் இருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 4 ஆண்டுகளில் 32 சிடி ஸ்கேன்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 4 ஆண்டுகளில் 32 சிடி ஸ்கேன். எம்ஆர்ஐ இப்போது இருப்பது 44. 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது 28. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 16 எம்ஆர்ஐ இயந்திரங்கள் இன்றைக்கு வாங்கி பொருத்தப்பட்டிருக்கிறது. புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற கருவி பெட் சிடி என்பது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2 இடங்களிலுமே இருந்தது, ராஜீவ்காந்தியிலும் நம்முடைய மதுரையிலும். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வருடைய வழிகாட்டுதலோடு நெல்லை, தஞ்சாவூர், சேலம், காஞ்சிபுரம், கோவை என்று 5 இடங்களில் புதிய பெட் சிடி ஸ்கேன்கள் பொருத்தப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 என்றிருந்த நிலை மாறி இன்றைக்கு 7 இடங்களில் பெட் சிடி ஸ்கேன் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் லினாக் கருவிகள் 2 இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. அர்ஜுனன் சொன்னார், கேத்தலாப் போன்ற கருவிகள் எல்லாம் கடந்த காலங்களில் அமைக்கப்பட்டது என்று சொன்னார். மருத்துவத்துறை உருவான நாளிலிருந்து கேத்தலாப் என்பது 21 இடத்தில் மட்டுமே இருந்தது. இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் 8 இடங்களில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு இப்போது அது 29 இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். குழந்தை இறப்பு விகிதம் குறித்து சொன்னார்கள். குழந்தை மரண விகிதத்தை பொறுத்தவரை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் 1000 பிறப்புகளுக்கு 10.4 என்கின்ற விகிதம் இருந்தது. அது தற்போது 10.4 7.8 குறைந்திருக்கிறது. 10.4 என்பது 1000 குழந்தைகள் பிறக்கும் போது 10.4 என்கின்ற அளவிலான 7.8 என்கின்ற அளவில் குறைந்திருப்பதற்கான காரணம் அந்த மகப்பேறு விகிதத்தில் இன்றைக்கு இந்த அரசு செய்திருக்கிற மகத்தான சாதனைகள். அதேபோல் மகப்பேறு இறப்பு விகிதம் 1 லட்சம் தாய்மார்களுக்கு இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் இறப்பு இருந்தது 96.6. 1 லட்சம் மகப்பேறு இறப்புகளில் 96.6. இப்பொழுது அது 39 குறைந்திருக்கிறது. 3/2 பங்கு குறைந்து ஒரு பகுதியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு இறப்பு விகிதம் தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற இறப்பு விகிதம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் மேல் குறைந்திருக்கிறது. நாளொன்றுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 1700 1800 பேர் வரை இறக்கிறார்கள். நோயின் பாதிப்புகளால், விபத்துகளால், வயது முதிர்வால். 1700 1800 பேரில் தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற இறப்பும் கணிசமானது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு தொற்றா நோய்களின் பாதிப்பு படிப்படியாய் இன்றைக்கு இறப்பு எண்ணிக்கை சரிபாதிக்கு மேல் சரிந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பேரிடர்கள், பெரிய அளவிலான புயல் பாதிப்புகள், மழைக்காலங்கள், ஒவ்வொரு மழைக்கு பின்னாலேயும் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நடத்த சொல்லி கடந்த 4 ஆண்டுகள் மட்டும் மகிழ்ச்சியோடு ஒரு செய்தியை பதிவிடுகிறேன். எவ்வளவு முகாம்கள் ஆண்டுகளில் நடத்தப்பட்டிருக்கிறது என்றால் மழைக்காலங்களில் மட்டும், பேரிடர் காலங்களில் மட்டும் 1,06,325 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த 1,06,325 முகாம்களில் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 56,08,431 பேர். இவர்கள் வெறும் மழைக்கால மட்டுமே மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களால் பயன்பெற்றிருக்கிறார்கள். காசநோய் இல்லா தமிழ்நாடு என்கின்ற இலக்கை அடைவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பிரத்யேகமான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 48 வாகனங்கள், டிஜிட்டல் எக்ஸ்ரே பொருத்தப்பட்ட 48 வாகனங்கள் இன்றைக்கு ஊர்கள் தோறும் சென்று
காசநோய் பாதிப்புகளை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியினை செய்து வருகிறது. அந்த வகையில் 48 வாகனங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றின் வாயிலாக தொடங்கி வைத்தார்கள். திருச்சி சன்னாசிப்பட்டியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த காசநோய் கண்டறிவதற்குரிய அதிநவீன கருவி CBNAT என்கின்ற ஒரு அதிநவீன கருவி 466 கருவிகள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் மிக மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவிக்கிறேன். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் டிஜிட்டல் எக்ஸ்ரே இந்த வாகனங்கள் 48 CBNAT என்று சொல்லக்கூடிய இந்த 466 அதிநவீன உபகரணங்களும் தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காசநோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு புரத சத்துள்ள உணவுகளை தர வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு தன்னார்வலர்களை பயன்படுத்துகிற ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து அந்த தன்னார்வலர்களை பாராட்டி அவர்களுக்கு பரிசும் அளித்தார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற காசநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னார்வலர்கள் இன்றைக்கு புரத சத்துள்ள உணவை தருகிறார்கள் என்கின்ற வகையில் தானாக முன்வந்து அந்த உதவியை செய்து கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு 110 தன்னார்வலர்கள் இன்றைக்கு காசநோய் இல்லா தமிழ்நாடு எனும் திட்டத்திற்கு பேருதவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 3000க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கிறது. 3000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பழங்குடியினர் இன்றைக்கு சிறிய அளவில் 70 வீடுகள் 80 வீடுகள் என்று 3000க்கும் மேற்பட்ட கிராமங்கள். இதை நான் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு இட்ட கட்டளை கடைகோடி மனிதனுக்கு மருத்துவ சேவை 100% சென்றடையும் என்கின்ற அந்த அடிப்படையில் இதுவரை நானே 300க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நடந்தே சென்று வாகன வசதிகள் இல்லாத கிராமங்களுக்கும் சென்று அந்த மக்களுக்கான மருத்துவ வசதியை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். பெருமதிப்பிற்குரிய மன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி பேசும்போது அவர்களுடைய காலத்தில் பணியிடங்கள் எவ்வளவு என்கின்ற கணக்கை எல்லாம் புள்ளி விவரங்களோடு தெரிவித்தார். நானும் கூட தெரிவிக்கிறேன். மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற அமைப்பும் TNPSC என்கின்ற அமைப்பும் அதேபோல் நம்முடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அமைப்பும் NHM அமைப்பும் இந்த 4 அமைப்புகளும் சேர்ந்து எவ்வளவு பணியிடங்களை கடந்த 4 ஆண்டுகளில் வெளிப்படை தன்மையோடு எந்த விதமான இடைத்தரகர்களும் இல்லாமல் எவ்வளவு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. 25,295 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. துறை நிரப்பப்பட்ட பணியிடங்கள் புத்தகத்தில் கொள்கை விளக்க புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. 25,295 பணியிடங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் நிரப்பப்பட்டு ஒரு மகத்தான சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. பணியிடங்கள் நிரப்பப்படுவது என்பது ஒன்று. இரண்டாவது, கலந்தாய்வுகளின் மூலம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் மொத்தமாக இருக்கிற பணியிடங்களில் கலந்தாய்வுகளின் மூலம் பணி மாறுதல் நடைபெறுவது என்பது இன்றைக்கு வாரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பதிவிடுகிறேன். கலந்தாய்வின் மூலம் வெளிப்படை தன்மையோடு நான் ஏற்கனவே சொன்ன இடைத்தரகர்கள் இடைஞ்சலின்றி எந்த விதமான தவறுமின்றி கலந்தாய்வுகளின் மூலம் இதுவரை பணி மாறுதல்கள் பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 42,718 பேர். புதிய இடங்களை பொறுத்தவரை 25,295, பணி மாறுதல்களை பொறுத்தவரை 42,710 பேர். இங்கே கூட நம்முடைய பெருமதிப்பிற்குரிய வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் MRBயில் பணி நியமனம் செய்யப்பட்ட, குறிப்பாக கோவிட் காலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து திரு வேல்முருகன், பெருமதிப்பிற்குரிய திரு GK மணி போன்ற, திரு செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கொரோனா காலத்தில் எடுக்க என்றாலும்
இவர்கள் இடைக்கால பணி நியமனம் என்கின்ற வகையில் அப்போது அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்றாலும், சேர்ந்தது எப்படியாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்வு பாதிக்கக்கூடாது. இவர்கள் அனைவருமே தமிழர்கள் தான். எனவே அவர்களுக்கு அத்துணை பேருக்குமே நாம் வாழ்வளிக்க வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அந்த 3184 பேரில் 2160 பேருக்கு இன்றைக்கு இந்த அரசு அந்த பணி நிரந்தரம் செய்து 18,000 ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு 60,000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் பெற்று பணி நிரந்தரமாக்கப்பட்டிருக்கிற ஒரு மகத்தான சாதனை நடைபெற்றிருக்கிறது. இன்னமும் கூட ஒரு 714 ஊழியர்கள் பணி நியமனம் நிரந்தரம் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. இந்த 714க்கு காலி பணியிடங்கள் அதை தேர்வு செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10-20 நாட்களில் இந்த காலி பணியிடங்கள் எவ்வளவு என்று கண்டறியப்பட்டு மீதம் இருக்கிற, அதாவது இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இடைக்கால நியமனம் என்று வந்தவர்கள் இந்த 714 இவர்களும் கூட இந்த அரசால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தாயுள்ளத்தோடு நிறைவேற்ற ஆணையிட்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே மருத்துவ கட்டமைப்பு குறித்து பேசினார்கள். மருத்துவ கட்டமைப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளின் எண்ணிக்கை 19 மட்டும்தான். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு 1018 கோடியே 85 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து 19 மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு இணையானது என்கின்ற வகையில் 25 மாவட்ட அரசு மருத்துவமனைகள் 1018 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் கட்டுமான பணிகள் முழுமை பெறும் தருவாயில் இருக்கிறது. மிக விரைவில் அதற்கு பணியாட்கள் நியமிக்கப்பட்டு அந்த 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் வீட்டிருக்கிற பேரவைத் தலைவருடைய உள்பட இந்த எல்லா மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2022 ஜனவரி திங்கள் 12ஆம் தேதி தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் திறந்து வைக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய முன்னிலையில் மாண்புமிகு பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த 11 மருத்துவக் கல்லூரிகளிலும் இன்றைக்கு மருத்துவமனைகளை கட்ட வேண்டும் என்கின்ற வகையில் கடந்த 4 ஆண்டுகளாக 11 இடங்களிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டி ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் கிருஷ்ணகிரி 700, திருவள்ளூரில் 700, கள்ளக்குறிச்சியில் 600, இப்படி 11 மருத்துவமனைகளிலும் 500, 600, 700 என்கின்ற வகைகளில் படுக்கைகள் அமைத்து கடைசியாக நீலகிரி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திறந்து வைக்கப்பட்ட அந்த மருத்துவமனையில் 700 படுக்கைகள் என்கின்ற வகையில் அந்த மருத்துவமனையும் திறந்து இன்றைக்கு கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 6500 புதிய படுக்கைகளுடனான 11 மருத்துவமனைகள் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஏற்கனவே சொன்ன 8713 துணை சுகாதார நிலையங்கள், 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வாடகை கட்டிடங்களில், வாடகை இல்லாத கட்டிடங்களில், பழுதடைந்த கட்டிடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிற மருத்துவமனைகள் ஏறத்தாழ 4000க்கும் மேல் இருந்தது. இது எல்லா சட்டமன்றங்களும் தங்களுடைய கேள்வி நேரங்களில் அவர்கள் வசிக்கிற பகுதிகளில் துணை சுகாதார நிலையங்களுக்கு, ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு கட்டிடங்கள் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்து கனிவோடு ஏற்று இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் 1894 புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் கூட நானும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 22 கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம். இந்த 10 நாட்களில் மட்டும் நான் 4-5 மாவட்டங்களுக்கு சென்று 70க்கும் மேற்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறேன். ஆக இந்த 4 ஆண்டுகளில் 1894 கட்டிடங்கள் 3453 கோடியே 5 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறையின் வரலாற்றில் 4 ஆண்டுகளில் 1400 கோடி மதிப்பீட்டில் 1194 கட்டிடங்கள் கட்டப்பட்டது என்பது அதிகாரப்பூர்வமாக சொல்லுகிறேன், ஆணித்தரமாக சொல்லுகிறேன், அடித்து சொல்லுகிறேன். வேறு எந்த காலகட்டத்திலும் இவ்வளவு கட்டிடங்கள்
ஒரே 4 ஆண்டுகளில் கட்டப்பட்டது இல்லை. இதோடு கூட நிறைவடைவதில்லை. இன்னமும் வாடகை கட்டிடங்கள், இல்லாத கட்டிடங்களில், பழுதடைந்த கட்டிடங்களில் இருக்கிற மருத்துவமனைகளின் எண்ணிக்கை 4286. இந்த 4286 மருத்துவமனைகளிலும் இன்னமும் கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. மாண்புமிகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு வகைகளிலான கோரிக்கைகளை துணை சுகாதார நிலையங்களை ஆரம்ப சுகாதார நிலையங்களாகவும், ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாகவும், மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை வட்டார மருத்துவமனைகளாகவும், மருத்துவமனைகளை மாவட்ட அரசு மருத்துவமனைகளாகவும், மாவட்ட அரசு மருத்துவமனைகளை பன்னோக்கு மருத்துவமனைகளாகவும், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளாகவும் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கிறார்கள். அந்தந்த பகுதி மக்களின் மருத்துவ தேவை அறிந்து மருத்துவ சேவை வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எல்லோருடைய கோரிக்கையும் ஏற்று இந்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்த செய்து ஏற்கனவே 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்கள் நியமிக்கப்பட்டு இன்னும் 1 மாத காலத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் டெல்லிக்கு திமுக கழகத்தின் தலைமை அலுவலகம் அண்ணா அறிவாலயத்தை திறந்து வைக்க சென்றபோது டெல்லியிலே இருக்கிற ஆம் ஆத்மி மொபைல் கிளினிக்ஸ் என்கின்ற ஒரு நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை பார்த்து அதனுடைய செயல்பாடு சிறப்பாக என்பதை கண்டறிந்து தமிழ்நாட்டிலேயும் அதுபோன்ற மருத்துவமனைகள் அமைய வேண்டும் என்கின்ற வகையில் 21 மாநகர 63 நகராட்சிகளில் 708 மருத்துவமனைகள் அமையும் என்று அறிவித்தார். அறிவித்த ஒரே ஆண்டு காலத்தில் 2023 ஜூன் திங்கள் 6 500 மருத்துவமனைகளை ஒரே நாளில் திறந்து வைத்தார்கள். மீதம் இருக்கிற 208 மருத்துவமனைகளும் கட்டுமான பணிகள் முழுமையுற்றிருக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்று சொல்லப்படுகிற அமைப்பின் சார்பில் மருத்துவர், செவிலியர், சுகாதார ஆய்வாளர், உதவியாளர் என்கின்ற 4 பணியிடங்கள் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும். அதை நிரப்புவதற்குரிய தேர்வுகள் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 10 அல்லது 15 நாட்களுக்குள் அந்த 208 மருத்துவமனைகளும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரவிருக்கிறது. இப்ப மருத்துவ கட்டமைப்பு என்பது மிக சிறப்பாக இன்றைக்கு தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சிறப்பு திட்டங்கள் முன்னால் பேசிய அனைவருமே சொன்னார்கள். மக்களை தேடி மருத்துவம் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளி வைக்க, கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளியில் சரோஜா அம்மாள் என்கின்ற ஒரு சகோதரம் மருந்து பெட்டகத்தை தந்துவிட்டு மாண்புமிகு முதல்வர் சொன்னார், முதல் பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை இன்றைக்கு தந்திருக்கிறேன், 1 கோடி பயனாளர்களை இந்த திட்டம் நாட்டில் சென்றடைய வேண்டும் என்று சொன்னார். முதல் பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்த முதல்வர் 50 லட்சமாவது பயனாளிக்கும் சித்தலப்பாக்கத்திற்கு வந்து மருந்து பெட்டகத்தை தந்தார். 1 கோடியாவது பயனாளிக்கு திருச்சி சன்னாசிப்பட்டிக்கு வந்து மருந்து பெட்டகத்தை தந்தார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற நஞ்சனாவரம் என்கின்ற பகுதியில் 2 கோடியாவது பயனாளிக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மருந்து பெட்டகத்தை தந்தார். இப்படி 2 கோடியே 24,87,798 பேரை மக்களை தேடி மருத்துவம் சென்றடைந்திருக்கிறது. 2 கோடியே 24,87,798 பேரை இந்த மக்களை தேடி மருத்துவம் சென்றடைந்திருக்கிற காரணத்தினால்தான் ஐநா சபை இதுவரை இந்திய வரலாற்றில் வேறு எந்த மாநிலத்திற்கும் அல்லது எந்த மாநில அரசு நடத்துகிற நிர்வாகத்திற்கும் ஐநா விருது நேரடியாக தந்ததில்லை. முதன்முறையாக நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி அவார்டு என்கின்ற ஒரு விருதை கடந்த ஆண்டு தந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். முறை பயன்பட்டவர்கள் 2,24,87,898 பேர் என்றாலும் ரிப்பீட்டட் சர்வீஸ் என்கின்ற வகையில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தால் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 4,40,39,458 பேர். இந்த மகத்தான திட்டம் இன்னமும் சீரிய வகையில், செம்மாந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
வருமுன் காப்போம் என்கின்ற மகத்தான திட்டத்தை முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் துறையில் ஒரு மகத்தான புரட்சி 108 கலைஞர் காப்பீட்டு திட்டம் வந்தது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றது. அவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் வருமுன் காப்போம் என்கின்ற மருத்துவ முகாம்கள் நடத்துகிற திட்டம் வந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் அந்த திட்டத்திற்கு மூடு விழா நடத்தினார்கள். வருமுன் காப்போம் என்கின்ற அந்த திட்டம் நடத்தப்படாமல் விட்டது. இந்த அரசு விட்டதற்கு பிறகு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற வகையில் 2021 டிசம்பர் திங்கள் 29ஆம் தேதி சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் புதிதாக தொடங்கி வைத்தார்கள். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் புதிதாக தொடங்கி வைத்த அந்த காப்போம் திட்டத்தின்படி ஒவ்வொரு ஆண்டிற்கும் 3 இடங்களிலும், ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் 4 இடங்களிலும், சென்னைக்கு மட்டும் 15 இடங்களில் என்று சொல்லி 1500 முகாம்கள் ஆண்டுதோறும் நடத்துவது என்று அறிவித்தார்கள். அந்த வகையில் இதுவரை இந்த 4 ஆண்டுகளில் நடத்தப்பட்டிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை 5653 முகாம்கள். இந்த வருமுன் காப்போம், கலைஞரின் வருமுன் காப்போம், கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தால் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 52,88,102 பேர். அதேபோல் இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், இன்னுயிர் காப்போம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய மிக சீரிய திட்டங்களில் ஒன்று இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி மேல்மருவத்தூரில் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதிலும் எங்கே விபத்து நேர்ந்தாலும் விபத்து அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்தால் முதல் 40 மணி நேரத்தில் அரசின் சார்பில் 1 லட்சம் தருவது. எல்லாம் விபத்து நேர்ந்தால் அவரை பார்த்து உச்சு கொட்டு விட்டு மட்டும், ஆனால் விபத்து நேர்ந்தவரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து 5000 ரூபாய் ஊக்கத்தொகை என்று அறிவித்து, அந்த வகையில் இன்றைக்கு அந்த வருமுன் காப்போம் திட்டம் எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்றால் 3,56,843 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். 56,843 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இந்த அரசு செலவிட்டிருக்கிற தொகை 318,31 லட்சம் ரூபாய். தான் இங்கே பேசிய நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் சொன்னார், இதயம் காப்போம். இன்றைக்கு இருதய நோய்கள் உலகம் முழுவதும் இருக்கிறவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இள வயதினரையும் இதய அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார், இதய நோயால் பெரும்பகுதியாக வட்டார மருத்துவமனைகளிலும் மாவட்ட மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மட்டுமே அதற்கான சிகிச்சை இருக்கும். இதய பாதிப்புகள் எல்லா இடத்திலும் வரும். எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 8713 துணை சுகாதார நிலையங்களிலும் 2006 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆக மொத்தம் 10,999 மருத்துவ கட்டமைப்புகளில் டோசஸ் என்கின்ற ஒரு மருந்து பெட்டகத்தை இருப்பு வைக்க சொன்னார். ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாட்டின் என்கின்ற இந்த 3 மருந்துகள் மாத்திரைகளை உடனுக்குடன் தந்து அவருடைய உயிர்களை காப்பாற்றுவது ஒரு மகிழ்ச்சியான சொல்லுகிறேன். அந்த லோடிங் டோசஸ் மூலம் இதுவரை காப்பாற்றப்பட்டிருக்கிற உயிர்களின் எண்ணிக்கை 16,275. 16,275 உயிர்கள் இன்றைக்கு இந்த இதயம் காப்போம் திட்டத்தால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல் இந்த அரசின் சீரிய திட்டம், சிறப்பு திட்டம் சிறுநீரகம் பாதுகாப்போம் என்கின்ற திட்டம் 2023 ஜூன் 10ஆம் தேதி சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி பகுதியில் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தின் சிறுநீரக பாதிப்புகள் என்பது இப்போது அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அனைவரையும் பரிசோதிக்கும், பரிசீலனை செய்யும் அந்த திட்டம் தற்போது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சிறுநீரக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயனடைந்திருப்பவருடைய எண்ணிக்கை 99,66,331 பேர் இதுவரை அந்த திட்டத்தால் பயன்பெற்றிருக்கிறார்கள். மக்களை தேடி மருத்துவம் போலவே மக்களை தேடி ஆய்வகம்,
இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறது காலையில் போனா, அதாவது வீட்டுக்கே போய் டெஸ்ட் எடுத்து பெரிய அனுப்பி அதனுடைய ரிசல்ட்டை அனுப்புவது. இந்த திட்டத்திற்கு பெயர் மக்களை தேடி ஆய்வகம். இந்த மக்களை தேடி ஆய்வக திட்டம் தொல்லவிளை என்கின்ற பகுதியில் 2024 பிப்ரவரி திங்கள் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி இதுவரை பயன்பெற்றிருப்பவர்கள் 14,69,905 பேர். மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் போது தொழிலாளர்கள் பணிக்கு சென்று விட்டால் அவர்கள் இந்த திட்டத்திலிருந்து விடுபட்டு விடுவார்களே, தொழிலாளர்களை பரிசோதனை செய்ய முடியாமல் போய்விடுமே என்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொழிலாளர்களை தேடி ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்க செய்து, அந்த திட்டம் இன்றைக்கு 2024 ஜனவரி திங்கள் நம்முடைய ஹூண்டாய் தொடங்கி இன்றைக்கு மூலம் ஆயிரக்கணக்கானவர்கள் பயனடைந்து வருகிறார்கள். பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகுந்த கவனத்தோடு சொன்னது, புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து தமிழ்நாடு முழுவதிலும் இந்த புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பைலட் பேசிக் என்று சொல்வார்களே வகையில் புற்றுநோய்க்கான பரிசோதனைகளை 18 வயது நிரம்பிய இருந்தாலும் 30 வயது நிரம்பிய பெண் இந்த புற்றுநோய் பாதிப்புகள் குறித்த முழு பரிசோதனைகளை மேற்கொள்ள சொன்னார்கள். மாவட்டங்களில் அந்த பரிசோதனை ஈரோடு, ராணிப்பேட்டை, இந்த 4 மாவட்டங்களில் பரிசோதனைகள் தொடங்கி இதுவரை பரிசோதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 19,410. அதில் ஒரு துயரமான இந்த பேர் பரிசோதித்ததில் இதுவரை புற்றுநோய் பாதிப்பு தனக்கு இருக்கிறது என்றே தெரியாமல் அவர்களுடைய எண்ணிக்கை 340 பேர். அந்த 340 பேர்கள் உரிய நேரத்தில் அவர்களுக்கான பாதிப்பு செய்யப்பட்டிருப்பதால் அவருடைய உயிர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஜப்பானில் இருக்கிற ஜைக்கா நிதி ஆதாரத்தை செல்ல சொன்னார்கள். அப்படி சென்றபோது நானும் துறையின் செயலாளர் அலுவலர்கள் அங்கே சென்றபோது அங்கே நாங்கள் பார்த்த ஒரு விஷயம், நடப்போம் ஹெல்த் வாக் என்கின்ற நீளத்திற்கான நடைபாதை, நடைபாதையில் ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கும் ஒரு சைன் போர்டு, விழிப்புணர்வு, நடந்தால் கிடைக்கும் நன்மைகள் போன்ற வாசகங்கள். அங்கே அதனை 8 கிலோமீட்டர் கணக்கு, 8 கிலோமீட்டர் நடந்தால் 10,000 அடி வரும், உடலுக்கு நல்லது, ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கவனம் கொண்டு முதல் ஜப்பானில் ஒரு இடத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் அதை அமைத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகை 38 மாவட்டங்களிலும் அந்த ஹெல்த் வாக் திட்டம் 2023 நவம்பர் திங்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களால் தமிழ்நாடு முழுவதிலும் இன்றைக்கு மிக சிறப்பாக. அதே நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட பாதம் பாதிப்பு இழப்பது, பாதங்களை இழப்பது மிகப்பெரிய அளவிலான சவாலான விஷயம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதற்கு பிரத்யேகமான கவனம் எடுக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் பாதம் என்கின்ற திட்டம் 2024 ஜூலை திங்கள் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பாதுகாப்போம் திட்டம், கிளினிக், சர்ஜரி போன்ற முழுமையாக செய்வதற்கு இன்றைக்கு பயிற்சி கொடுத்து தனியார் மருத்துவமனை, குறிப்பாக கோவையில் இருக்கிற ஜெம் நிர்வாகத்தோடு ஒரு MOU செய்து இன்றைக்கு அந்த சிறப்பாக கொண்டிருக்கிறது. கருத்தரித்தல் மையங்கள், புற்றீசல் போல் தனியார் கருத்தரித்தல் லட்சக்கணக்கில் செலவிட வேண்டிய அவசியம் இருக்கிறது, தேவையான ஒன்றாகவும் இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மருத்துவமனைகளிலும் இந்த செயற்கை கருத்தரித்தல் மையங்களை கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தியதன் இன்றைக்கு எழும்பூரில் தொடங்கி வைத்திருக்கிறோம். மதுரையில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலம், கோவை, திருச்சி போன்ற இடங்களிலும் மிக விரைவில் அது வரவிருக்கிறது. நம்முடைய புற்றுநோய் பாதிப்புகளுக்கான ஒரு ஆராய்ச்சி மையம் மும்பையை பொறுத்தவரை கேன்சர் மெமோரியல் ரிசர்ச் சென்டர்
இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் இந்தியாவுக்கு பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையமாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் போன்ற ஒரு மையம் அமைத்திட வேண்டும் என்று சொன்ன காஞ்சிபுரம் பகுதியில் 250 கோடியே 46 லட்சம் மதிப்பீட்டில் பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் அண்ணா கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மிக விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதேபோல் இன்றைக்கு ஏராளமான பேருக்கு தமிழ் மீது அக்கறை வந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மருத்துவ படிப்பையும் தமிழிலே கொண்டு வருவதற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக இன்றைக்கு இந்த துறையின் சார்பில் 23 மருத்துவ நூல்கள், ஆங்கிலத்தில் இருந்த மருத்துவ நூல்கள் 23 நூல்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னமும் 26 மருத்துவ நூல்கள் தமிழக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதேபோல் இன்னொரு மிக சிறப்பான நிகழ்ச்சி, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் முன்னால் பாம்பு கடித்தால் நாய் கடித்தால் மருந்து இல்லை. தமிழ்நாட்டில் பாம்பும் நாயும் எங்கே கிராமப்புறங்களில் இருக்கும், மலை கிராமங்களில் இருக்கும். மருத்துவத்துறை கட்டமைப்பு என்பது பாம்புக்கும் நாய்க்கடிக்குமான மருந்துகள் வட்டார மருத்துவமனைக்கு மட்டும்தான் வர வேண்டும், மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு தான் வர வேண்டும் என்கின்ற நிலை இருந்தது. ஆனால் இதை மாற்றி கிராமப்புறங்களிலும் அந்த மருத்துவத்தை கொண்டு அறிவுறுத்தியதன் விளைவு 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சொல்லக்கூடிய பாம்பு கடி மருந்தும் ஏஆர்வி என்று சொல்லக்கூடிய நாய்க்கடி மருந்தும் முழுமையாக இருப்பு வைக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான இன்றைக்கு பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நான் பேரவைத் தலைவர் அவர்களே விருதுகளை பற்றி சொன்னார்கள். ஐநா விருது மட்டுமல்ல, இன்றைக்கு 2000 ஒன்றிய அரசு ஒரு விருதை அறிவித்தது. எந்த ஆரம்ப சுகாதார நிலையம், எந்த வட்டார மருத்துவம் மிக சிறப்பாக மக்களுக்கு சேவையாற்ற சிறப்பான மருத்துவ கட்டமைப்பை பெற்றிருக்கிறதோ, மிக சிறப்பான கேட்ட பசுமை பகுதியாக பெற்றிருக்கிறதோ, அந்த அமைப்புக்கு சேவை திறனை பாராட்டி, அந்த கட்டமைப்பை மேம்படுத்தியதை பாராட்டி ஒரு விருது ஒன்று தருவோம் என்று 2002 அறிவித்தார்கள். அந்த விருதுக்கு பெயர் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் என்கின்ற அந்த விருது அதிமுக ஆட்சியில் 2012 2021 வரை 9 அந்த அரசு பெற்ற எண்ணிக்கை 60. நான் திரும்பவும் அதை பதிவு செய்கிறேன். 2012 2021 வரை ஆதார நிலையங்களுக்கு அந்த விருதுகள் கடந்த பெற்ற எண்ணிக்கை 69. கடந்த 4 ஆண்டுகளில் அந்த மருத்துவமனைகளின் கட்டமைப்பை மேம்படுத்தி தரத்தை உயர்த்தி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இப்பொழுது இந்த 4 ஆண்டுகளில் பெறப்பட்டிருக்கிற விருதுகளின் எண்ணிக்கை 705. 4 ஆண்டுகளில் 725, 9 ஆண்டுகளில் 60. அதேபோல் இன்னொரு விருது லேபர் ரூம் குவாலிட்டி இனிஷியேட்டிவ். கர்ப்பிணி தாய்மார்களுக்கான அந்த அறுவை சிகிச்சை அரங்கங்களை இன்றைக்கு சம்பந்தமான விருது இந்த அரசால் வழங்கப்படுகிறது. இந்த விருதுகள் எப்போதிலிருந்து வழங்கப்பட்டது என்றால் 2000 வழங்கப்பட்டு வருகிறது. 2017 2021 4 ஆண்டுகளில் கடந்த கால அரசு பெற்ற விருதுகளில் 29. கடந்த 4 மட்டும் இந்த அரசு பெற்றிருக்கிற விருது 82 விருதுகள் 4 ஆண்டுகளில் பெறப்பட்டிருக்கிறது. 29 விருதுகள் 4 ஆண்டுகளில் கடந்த காலத்தில் பெறப்பட்டது. ஆக விருதுகளை காட்டிலும் 3 மடங்கு கூடுதலான விருதுகளை இந்த லக்ஷயா என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு பெற்றிருக்கிறோம். மாண்புமிகு இந்த விருதுகள் மட்டுமல்ல, உணவு பாதுகாப்பு துறையில் மாவட்ட வாரியாக விருதுகள், மாநில அளவிலான விருதுகள், இதேபோல் ஒவ்வொரு துறையிலும் எய்ட்ஸ் சம்பந்தமான விருதுகள், சேகரிப்பு போன்ற பல்வேறு இடங்களில் பெற்ற விருதுகள் 1500 விருதுகளை இதுவரை இந்த அரசு கடந்த 4 ஆண்டுகளில் பெற்றிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்.
இவருடைய கோரிக்கை ஓரளவுக்கு 100% முறையாக நிறைவேற்றப்பட்டும் கொண்டிருக்கிறது. கண்டாச்சிபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுகாதார மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை. அதேபோல் பெண்ணாகரம் தொகுதியில் நாகதாசம்பட்டியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வட்டார மருத்துவமனையாக மாற்ற என்கின்ற கோரிக்கை. பன்ருட்டியில் நெல்லிக்குப்பம் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை வட்டார ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை. விலவங்கோடு பகுதியில் அருமனை பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை. தளி பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலையத்தை ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றிட வேண்டும் என்கின்ற பகுதியில் அந்த கோரிக்கை. இப்படி ஏராளமான கோரிக்கைகள் இருக்கிறது. நிச்சயம் ஒன்றிய அரசிடம் கேட்டிருக்கிறோம். எங்கள் புதிதாக வேண்டும் ஒரு 500க்கும் மேற்பட்ட என்கின்ற கோரிக்கை. 100க்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்தப்பட்ட ஆரம்பங்களாகவும் வட்டார மருத்துவ மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். இவையெல்லாம் கிடைக்கும் போது நிச்சயம் இவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய நகர இன்றைக்கு CMDA என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அமைச்சர் நம்முடைய திரு சேகர் பாபு அவர்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவத்துறைக்கு ஏராளமான இன்றைக்கு முன்வந்து உதவி கொண்டிருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை இப்படி ஏராளமான துறை மருத்துவத்துறையோடு இணைந்து இன்றைக்கு பல்வேறு வகைகளில் இந்த துறையின் மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த CMDA என்கின்ற துறை கொளத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனைக்கு 90 கோடி CMDA சிறப்பித்திருக்கிறார்கள். RSRM என்று சொல்லப்படுகிற ராயபுரத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு 75 கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள். அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்வதற்கு நிர்வாகம், குறிப்பாக இந்த துறையின் அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் இந்த துறையின் வளர்ச்சிக்காக CMDA நிர்வாகத்தின் சார்பில் நிதியையும் தந்து கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் நான் நன்றியினை தெரிவித்தேன். ஏற்கனவே கேள்வி நேரத்தின் போது பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை கட்டுவதற்கு, ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்களை கட்டுவதற்கு நிதி வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரிய மனதோடு அவருடைய தொகுதி நிதியை தொடர்ந்து தந்து உதவி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வகையில் இந்த 4 ஆண்டு இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த இந்த துறையின் சார்பில் 463 அறிவிக்கப்பட்டது. 463 அறிவிப்புகளும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த துறையின் சார்பில் அறிவிப்புகள் அறிவித்திருக்கிறோம். அறிவிப்புகள் எதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எதுவெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது போன்ற விஷயங்களை அடித்து கடந்த 4 ஆண்டுகளும் தந்திருக்கிறோம். இந்த துறையின் முதன்முறையாக அறிவிப்புகளின் செயல் புத்தகமாக தந்தது மக்கள் நல்வாழ்வுத்துறை என்கின்ற இங்கே மீண்டும் பதிவு செய்கிறேன். அந்த வகையில் இந்த 460 அறிவிப்புகளும் ஏறத்தாழ 90% மேலாய் இன்றைக்கு இலக்கம் பெற்றிருக்கிறது. அதற்கான முழு 4 ஆண்டு சாதனைகள் விரிவாக தந்திருக்கிறோம். எல்லோருமே முடிந்த அளவுக்கு பார்த்தாவது படிக்கவில்லை என்றாலும் தெரிந்து கொள்ள முடியும். மிக சிறப்பான அந்த மருத்துவத்துறையின் நடவடிக்கைகளை நாம் நம் தொகுதியில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்தால் மட்டுமே மக்கள் தேடி செல்கிற போது அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே அந்த வகையில் அந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இன்றைக்கு ஏராளமான பேர் இன்றைக்கு கோரிக்கைகளை வைத்தார்கள். 58 பேர் வாயிலாக இன்றைக்கு பல்வேறு கோரிக்கை இருக்கிறார்கள். இந்த 258 வெட்டு தீர்மானங்களையும் இருக்கிறேன். இருந்தால் இந்த 258 வெட்டு தீர்மானங்களையும் கூட இருக்காது. அதனால் நீங்கள் தந்திருக்கிற வெட்டு தீர்மானங்களுக்கு ஏற்கனவே சொல்லவிருக்கிற அறிவிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு சரியான தீர்வு நான் கருதுகிறேன். எனவே அந்த வெட்டு தீர்மானம் திரும்ப பெற இந்த நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு 118 அறிவிப்புகளை இருக்கிறோம். இந்த 118 அறிவிப்புகளையும் சொன்னால் நீண்ட நேரமாகும். காரணம், இந்த 118 அறிவிப்புகளை
நீங்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு அறிவிப்பாக செல்லும் போது என்ன கிடைத்திருக்கிறது, நம்முடைய தொகுதிக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்கிற கிடைக்கும். எனவே அந்த 110 நான் சொல்வதை காட்டில் நீங்களே படித்து தெரிந்து கொள்வது என்கின்ற வகையில் ஒரு 10 அறிவிப்புகளை மட்டுமே இங்கே மிக முக்கியமான அறிவிப்புகளை சொல்லி உரையை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன்.